வந்து முத்து சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிடுறாரு. அவர் ஓனரை போய் பார்த்து, இந்த வேலை எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் நான் ஆட்களை மிரட்டி காசு வாங்குறேன் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் பணக்காரங்க வந்து ஏதாவது புண்ணியம் பண்ணணும், சேரிட்டி ஏதாவது பண்ணி நீங்கள் பாவத்தை வந்து கழிச்சிக்கிடுவீங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சாபம் விடும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா சொன்னார். அதனால் வந்து நான் எனக்கு இந்த வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி பார்த்தா அங்கே வந்து அவர் ஓனர் இல்லாமல் அவங்களோட மகள் இருக்காங்க. அவங்க தான் சத்யாவோட வருங்கால ஹீரோயினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கதை போக போகுது. அது ஆல்ரெடி இந்த ஃபினான்சியர் வந்து சத்யா வேலை பார்க்குற ஃபினான்சியர் வந்து சிந்தாமணியோடைய ஹஸ்பண்டாக இருக்கிறாரு. சிந்தாமணியோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. சிந்தாமணியும் அந்த பொண்ணும் பேசுகிறத வந்து அந்த ஃபினான்சியர் மேலேருந்து பார்க்குறாரு. சத்யாவுக்கு வந்து புதுசாக ஒரு ட்ராக்கு ஜோடி ட்ராக் வந்து சேர்க்குறாங்க. சத்யா வந்து பேசுனதை பார்த்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட தைரியமாக சொல்லுது, நம்ம பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸை வந்து இது பண்ணணும், சரி பண்ணணும், மனசாட்சியெல்லாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் வந்து பேசி சமாதானப்படுத்தி அவங்களுடைய ரூல்ஸே மாற்றுறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஏன் வந்து நம்ம வந்து குறைஞ்ச வட்டிக்கு பணம் கொடுத்து நிறைய பேருக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம்ல சார், எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சத்யா ஐடியா கொடுக்குறாரு. அதே வந்து அவர் ஓனரும் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. பார்க்கலாம் அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.